ரஷ்யாவினுடைய ராணுவம் நடத்திய தாக்குதலில் உக்ரைனுடைய ஒரு மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தாக்குதலுக்கு துடிக்கிற மேற்குலகம் அதே போன்று காசாவிலே நடக்கக்கூடிய தாக்குதல்களுக்கு ஆயுதம் கொடுக்கிறதே என்கிற கேள்வி இந்த இடத்தில் எழுகிறதா இல்லையா? இன்றைய தினம் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் அவங்க ஆடு மாடுகளுடைய உணவு தீவனங்களை சாப்பிடுகிறார்கள், புல்ல சாப்பிடுறாங்க, இதையெல்லாம் நானே கேள்விப்படுறேங்க அப்படிங்கிறாங்க. உண்மையும் அதுதான். காசா மக்கள் புண்ணாக்கு, ஆடு மாடுக்கு கொடுக்க வேண்டிய புண்ணாக்கு சாப்பிடுகிறார்கள். இந்த யுத்தத்தை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேலிய மக்களே 56% கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் என்கிற மிக முக்கியமான புள்ளி விவரம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்ப அழிக்கப்பட்ட காசாவில் பார்க்கிறோம், அழிக்கப்படுவதற்கு முன்பு காசா எப்படி இருக்கிறதுங்கிறத பாருங்க. இப்படியான நேரத்தில் தான் இன்றைய தினம் இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதாவது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் பல முக்கியமான செய்திகளை காசாவை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக கடந்த சில நாட்களாக இரண்டு தரப்பிலும் நடந்து வரக்கூடிய மோதல்களில் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய மோதல் படு உச்சம் தொட்டிருக்கக்கூடிய செய்திகளை நாம் இன்றைக்கு முக்கியமாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக சில அடிப்படையான சில செய்திகளை தெரிந்து கொள்வோம். குறிப்பாக வடக்கு காசாவில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் உத்தரவிட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், நேற்றைய தினமும் அங்கிருந்து பல நகரங்களில் இருந்து மக்களை வெளியேற்ற உத்தரவிட்டிருந்தார்கள். இன்றைக்கும் அவர்கள் பல பகுதிகளில் இருந்தும் பல மக்களை வெளியேற்ற உத்தரவிட்டிருக்கிறார்கள். உத்தரவிட்டுட்டாங்கன்னா மக்களை வெளியேற்றிட்டு ஹமாஸோட சண்டை பிடிக்க போறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாதீங்க. மக்களை வெளியேற்றுவதாக சொல்லிவிட்டு அதே மக்கள் மீது சேஃப் ஜோன்ல அவர்கள் தாக்குதல் நடத்துவார்கள். இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து உக்கிரமாக பல கட்டங்களில் அவர்களால் நடத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான செய்தியையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்றைய தினம் உக்ரைனுக்குள்ளாக ரஷ்யாவினுடைய ராணுவம் நடத்திய தாக்குதலில் உக்ரைனுடைய ஒரு மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதிலே 32க்கு மேற்பட்டவர்கள் ஆன் தி ஸ்பாட் மரணித்திருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள். உண்மையில் ஒரு கவலையான நிகழ்வு. அந்த தாக்குதல் நடந்திருக்க கூடாது. அங்கு மரணித்தவர்களும் அப்பாவி மக்கள். எனவே இது போன்ற தாக்குதல்களை யாரும் நடத்தக்கூடாது என்பதில் யாருக்கு மாற்று கருத்தில்லை. மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய ஒரு காரியத்தை தொடர்ந்து ரஷ்ய ராணுவம் உக்ரைன் மீது செய்து வருகிறது. ஆனால் இந்த சம்பவம் இன்றைக்கு பல சர்வதேச ஊடகங்களிலும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் பாரிய கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார். மனிதநேயமற்ற செயல் என்று சொல்லியிருக்கிறார். அப்பாவிகள் மீதான தாக்குதல் என்று கண்டித்திருக்கிறார். மருத்துவமனை மீதான தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறார். சர்வதேச விதிகளை மீறுகிறீர்கள் என்று கண்டித்திருக்கிறார். அவர் மட்டும் கண்டிக்கல, பிரான்ஸ் கண்டிக்குது, ஜெர்மன் கண்டிக்குது, மேற்கு நாடுகள் எல்லாம் கண்டிக்குது, ஐரோப்பிய யூனியன் கண்டிக்குது. அத்தனை பேருமே கண்டிக்கிறாங்க. மருத்துவமனை மீதான தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த தாக்குதலை நாமும் ஒப்புக்கொள்ளவில்லை. மனிதநேயம் கொண்ட யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இந்த தாக்குதலுக்கு துடிக்கிற மேற்குலகம் அதே போன்று காசாவிலே நடக்கக்கூடிய தாக்குதல்களுக்கு ஆயுதம் கொடுக்கிறதே என்கிற கேள்வி இந்த இடத்தில் எழுகிறதா இல்லையா? அது எப்படின்னா, சாகிறவன் கூட தனக்கு சாதகமானவனை செத்தாதான் நாங்கள் அவனுக்காக பேசுவோம் என்கிற மனோநிலை இவர்களுக்குள் குடிகொண்டிருக்கிறது. உக்ரைனில் மரணிச்சா அது பெரிய குற்றம் போன்று நினைக்கிறவர்கள் அதே போன்று குழந்தைகள் காசாவில் மரணித்தால் அவர்களை மனிதர்களாக கூட அவர்கள் மதிக்காமல் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த யுத்தம் ஆரம்பித்த முதல் 2 வாரங்களுக்குள்ளாக மிகப்பெரிய தாக்குதலாக காசாவிலே இருக்கக்கூடிய மருத்துவமனை மீது அட்டாக் நடத்தப்பட்டது. 700க்கும் மேற்பட்டவர்கள் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டார்கள். காசாவிலே இருக்கக்கூடிய 32 மருத்துவமனைகளில் 28க்கு மேற்பட்ட மருத்துவமனைகள் மொத்தமாகவே அழித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே பாடசாலைகள் அத்தனையும் அழிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி வாயில்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. கோவில்கள், அதாவது கிறிஸ்தவ தேவாலயங்கள், மடாலயங்கள் அத்தனையுமே அழிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அழிக்கப்படாத கட்டிடம் என்றொன்றே கிடையாது. அவ்வளவு அழிவு அங்க பண்றான்.
இதுவரைக்கும் 15,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். 10,000க்கும் மேற்பட்ட தாய்மார் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை தலைக்கு மேல போய் கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் காரணமாக கொத்து கொத்தாக குண்டை கொடுக்கக்கூடிய அமெரிக்கா ரஷ்யா நடத்திய தாக்குதலை மட்டும் மனிதநேயத்துக்கு எதிரானது என்று கண்டிக்கிறது என்று சொன்னால், அப்படி என்றால் இஸ்ரேல் காசாவில் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் மாத்திரம் மனிதநேயத்துக்கு ஆதரவான தாக்குதல்களா? உங்களுக்கு ஆதரவானவங்க மேல தாக்குதல் நடத்தினா அதை பெரும் குற்றம்ங்கிறீங்க. அதையே காசா மக்களை அழிப்பதற்காக ஆயுதம் கொடுக்கிறீர்கள். இவர்களுடைய இரட்டை முகத்தை இன்றைக்கு சர்வதேசமே பார்த்து சிரிக்கிறது, கேவலமாக பார்க்கிறது. இவ்வளவு நாளாக நாங்கள் மனிதநேயமிக்கவர்கள், நாங்கள் அப்படியாக்கும் இப்படியாக்கும் என்று பேசின அத்தனை பேரும் தற்போது அசிங்கப்பட்டு நிற்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த செய்தியை சொன்னேன். எது எப்படி போனாலும் ரஷ்யாவினுடைய இந்த மனிதாபிமானமற்ற வக்கிர தாக்குதல் மிக மிக கண்டனத்துக்குரியது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அதே நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய அல் அஹ்லி அரப் மருத்துவமனை இன்றைக்கு மூடு விழா கண்டிருக்கிறது. கவலைக்குரிய நிகழ்வு என்னவென்று சொன்னால், இதுதான் அல் அஹ்லி மருத்துவமனையினுடைய காட்சியை நீங்க பார்க்குறீங்க. இது ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்துக்குள் நடத்தப்பட்டு வருகிற ஒரு மருத்துவமனையினுடைய காட்சிகளை பார்க்குறீங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இஸ்ரேலுடைய அட்டாக்கால அத்தனையும் துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவமனை இன்றிலிருந்து மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு யாருக்கும் எந்த விதமான சிகிச்சையும் மேற்கொள்ள முடியாது. இங்க மருத்துவமனை மீது அல் அஹ்லி மருத்துவமனை மூடப்பட்டது. அவ்வளவு தாக்குதல் இங்கே நடத்தப்பட்டது. ஜோ பைடனுக்கு இது தெரியவில்லை என்பதையும் நாம் நகைப்போடு பார்க்க வேண்டி இருக்கிறது என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். இதே நேரத்தில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு என்ன நடக்கிறது, யுத்தம் நிற்குமா நிற்காதா என்பதை பொறுத்தவரையில் முதல் 6 வாரங்கள் யுத்தத்தை நிறுத்திவிட்டு அடுத்த கட்டத்தில் நிரந்தர யுத்த நிறுத்தத்துடைய பேச்சோடு தான் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்கிற நிபந்தனைகளோடு யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு ஓகே சொல்லியது ஹமாஸ். ஆனால் ஹமாஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டாலும் இதுவரைக்கும் இஸ்ரேல் மொத்தமாக அதை ஏற்றுக்கொண்டு அறிவிக்கவில்லை. அவர்கள் யுத்த நிறுத்த விஷயத்தில் கண்ணாம்பூச்சி விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிறார் ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா. ஆனாலும் நாங்கள் யுத்த நிறுத்தத்திற்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் அது நிரந்தர யுத்த நிறுத்தமாக இந்த விதத்தில் அமைய வேண்டும் என்பதையும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். எது எப்படி போனாலும் இன்றைய தினம் நெதன்யாகு வேண்டுமென்றே யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை சிக்கல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவரும் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஏன்னா இஸ்ரேலுக்குள்ள ஒட்டுமொத்தமான ஒரு நிலை எடுத்து விட்டார்கள், யுத்தத்தை நிறுத்தணும். ஏன்னா ஒரு பக்கம் நம்ம எல்லா பகுதிகளிலையும் அழிவை சந்திச்சுட்டு வர்றோம். ஹிஸ்புல்லா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், மொத்தமாக அழிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதே நேரம் காசாவுக்குள்ள போனவங்க பொணமாகத்தான் வெளியே வந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம நினைச்ச காசா இல்லை. இப்ப காசா என்பது அமெரிக்காவோட யுத்தம் பண்ற மாதிரி இருக்கு நம்முடைய நிலைமை. கஸ்ஸாமோட யுத்தம் பண்ற நிலைமையை அவ்வளவு அகோரமாக மாறி இருக்கிறது. நவீன ஆயுதங்களோட கூட இப்படி ஒரு யுத்தம் பண்ண முடியாது என்கிற ஒரு கேவலமான நிலை வந்ததோட நாடே யுத்த நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கிறது. அதனாலதான் எதிர்க்க தலைவரே சொல்றாரு, யுத்தத்தை நிறுத்துங்க, நீங்க தான் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தையை சிக்கலாக்கிட்டு இருக்கிறீங்க, உங்க அரசியல் எதிர்காலத்துக்காக வேண்டி இதை செய்றீங்க என்று சொல்லி இன்றைக்கு ஹமாஸ் எந்த குற்றச்சாட்டை வச்சாங்களோ அதை இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் லேபிட்டும் வைத்திருப்பதை நாம் பார்க்க முடியும். அதே நேரத்தில் இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளில் இஸ்ரேலி போர்சஸ் இதுவரைக்கும் 64 நாட்களாக உள்ளே எந்த விதமான உணவுப் பொருட்களையும் அனுப்பாமல் தடுத்து வருகிறது என்கிற செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். 64 நாட்கள்னா கிட்டத்தட்ட 2 மாதம். 2 மாதமாக காசாவுக்குள்ளே ரஃபா பார்டரை அடிச்சு ரஃபா பார்டரை நாசப்படுத்தி வச்சிருக்கிறான். ரஃபா பார்டரால திறந்தாலும் உள்ள வர்றதுக்கு காலம் எடுக்கும். ஆனால் ரஃபா பார்டரில் 12,000 வெஹிக்கிள்ஸ் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதை மீறி அடுத்த பக்கம் கரீம் அபு ஷலேம் வழியாக உள்ள வெஹிக்கிள்ஸை கொண்டு வர முடியுமாக இருந்தாலும் அவ்வப்போது 2, 3, 10 இப்படி வெஹிக்கிள்ஸ் உள்ள வருகிறதே தவிர அவர்களுக்கு தேவையான உணவுகள் உள்ளே வராமல் இருக்கிறது என்கிற காரணத்தினால கிட்டத்தட்ட 64 நாட்களாக இந்த நிலை தொடர்கிறது என்கிறார்கள். வேண்டுமென்றே காசா மக்கள் பட்டினிச்சாவு அடைய வேண்டும் என்று இஸ்ரேல் இந்த அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் ஒரு முக்கியமான கட்டுரை வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலுடைய
+972 என்கிற ஒரு மேகசின். அந்த மேகசினுக்கு பேர் என்னன்னா +972 என்கிற ஒரு மேகசின் ஒரு முக்கியமான கட்டுரையை வெளியிட்டிருக்கிறார்கள். காசாவில் செயல்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய மிக முக்கியமான சில சோல்ஜர்ஸ்களை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ பண்ணி இருக்கிறாங்க. அங்க நீங்க போனீங்களே, அங்க உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஏன் இந்த கட்டுரையினுடைய செய்தியை நானும் உங்களுக்கு எடுத்து சொல்றேன்னு சொன்னா, இவர்கள் மனிதர்கள் அல்ல, மனிதர்களின் பெயரில் இருக்கிற மிருகங்கள் என்பதை இந்த உலகு கண்டுகொண்டிருக்கிறது. அதற்காக நம்ம சொல்றோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய சோல்ஜர்ஸ் அந்த +972 என்கிற மேகசினுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பேட்டியில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, காசாவில் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு தரப்பட்ட கட்டளையே என்னன்னு சொன்னா, முதல்ல சுடுங்க, அதுக்கு பிறகு இருக்கிற கேள்வியை கேளுங்க. நீங்க ஃபோர்ஸஸ் உள்ள போயிட்டீங்கன்னா முதல்ல ஷூட்டிங் தான், அதுக்கு பிறகு எங்க சுடணும், எதுக்கு சுடணும், இது சுட்டது சரியா பிழையா, இது எல்லாத்தையும் ரெண்டாவது பார்த்துக்கலாம். நீங்க காண்றவங்க அத்தனை பேரையும் சுட்டு தள்ளணும், அதுதான் உங்களுக்கான கட்டளை. அது மட்டுமல்லாமல் இந்த பேட்டியில் கிட்டத்தட்ட 6 இஸ்ரேலிய ராணுவத்தினர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒருத்தன் என்ன சொல்றான்னு கேட்டா, இது எப்படி இருந்தது என்று சொன்னால் கம்ப்யூட்டர் கேம் மாதிரி இருந்தது. அதாவது அப்பாவி மக்களை கொன்று குவிப்பது கம்ப்யூட்டர் கேம் விளையாடுறது மாதிரி என்று சொல்றான்னா, இவனுடைய மனோநிலை எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. சில பேரை நீங்க பார்ப்பீங்க, அது ஒரு விதமான ஃபோபியா தான், ஒரு விதமான நோய். அது மனநோயாளிகள், இவர்கள் பைத்தியங்கள். எப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னா, சிறுமி ஆசிஃபா இந்தியாவிலே கற்பழித்து கொல்லப்பட்டார். அதுவும் குறிப்பாக கோவில் கருவறைக்குள் கற்பழித்து கொல்லப்பட்டால் ஒரு பிரம்மாண்டமான பாரிய எதிர்ப்பலையை உண்டாக்கிய ஒரு சம்பவம் அது. கோவில் கருவறை என்பது புனிதமானதாக கருதப்படுகிற இடம். அது அந்த இடத்துக்குள்ள 4 சைத்தான்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, 9 வயசு புள்ளைய 4 நாட்களாக வைத்து கற்பழித்து கொன்றார்கள். அது அவர் இந்து சகோதரர்களை பாரிய அளவில் கண்டித்த ஒரு மாபெரும் குற்றமாக மாறியது. அப்ப நீங்க எல்லாம் யோசிப்பீங்க, 9 வயசு பிள்ளையை இப்படி அநியாயம் பண்ணாங்களடா என்று சொன்னா அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவனை பொறுத்தவரையில் அந்த பிள்ளை 9 வயதா 2 வயதா யாருடைய பிள்ளை என்கிற புத்தி எல்லாம் அவனிடத்தில் இல்லை. வக்கிரம் உச்சத்தில் போய் நிற்கிறது. அவனை பொறுத்தவரையில் அது ஒரு மெஷின் மாதிரி. பைத்தியம் உச்சத்துக்கு போனா இப்படித்தான் இது போன்ற சைக்கோக்கள் செயல்படுவார்கள். அது மாதிரி இந்த இஸ்ரேலிய ராணுவத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவர்கள் இன்னொரு வகையான சைக்கோ. குழந்தையை கொள்வதாக இருந்தாலும் பெரியவர்களை கொள்வதாக இருந்தாலும் கம்ப்யூட்டர்ல கேம் விளையாடுற மாதிரி எங்களுக்கு அப்படித்தான் நாங்கள் அதை உணர்ந்தோம்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்னு கேட்டா, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கட்டிடமும் இடிந்து விழும். அந்த நேரத்தில் என்னுடைய உணர்வு எப்படி இருக்கும் தெரியுமா என்பதை அவன் சொல்லும்போது என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த ஃபீலிங் இஸ், அவருடைய உணர்வு அந்த நேரத்தில் எப்படி இருக்கும்னு கேட்டா, வாவ், எப்படி யோசிப்பானா, கட்டிடம் ஒட்டஞ்சு கீழே விழும், நூற்றுக்கணக்கான மக்கள் அதுக்குள்ள செத்து போவாங்க, மரணிப்பாங்க. அந்த நேரத்தில் இந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னு கேட்டா, வாவ், ஹவ் கிரேசி, வாட் அ ஃபன் அப்படின்னு சொல்லுவேன். என்னன்னா ரொம்ப ஃபன்னா இருக்குது, எப்படி இருக்கு, சூப்பரா இருக்குது அப்படின்னு நாங்கள் ரசிப்போம். டிவி கேம் விளையாடும் போது ஒவ்வொரு ஆபத்து நடக்கும் போது இதில் இன்னொன்று புரிஞ்சுக்கிறங்க. இதனால தான் இந்த மாதிரி கேம் விளையாடுறதுக்கு குழந்தைகளுக்கு விடாதீங்க. ஃபோனில் அடுத்தவனை கொள்கிற மாதிரி பப்ஜி இது மாதிரி விளையாட்டுகள் இருக்குதா இல்லையா, அடுத்தவனை நோவினை பண்ணுற மாதிரி, அது ஃபோனில் கேம் விளையாட்டாக இருந்தாலும் சரி, கார்ட்டூன்களாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களை கொள்வது, அடுத்தவர்களை துன்புறுத்துவது, அடுத்தவர்களுக்கு நோவினைப்படுத்துவது, இது மாதிரியான காட்சிகள் ஒரு குழந்தை தொடர்ந்து பார்த்து வருமாக இருந்தால் அது வளர்ந்து வரும்போதும் அடுத்தவனுக்கு அநியாயம் செய்வது குற்றமில்லை என்கிற உணர்வோடு வளர்ந்து வரும். அதனால் இந்த ஃபோனில் கேம் விளையாடுதுன்னு சொன்னால் என்ன கேம் விளையாடுகிறது, அடுத்தவனை நோவிக்கிற மாதிரி விளையாடுதா, அசிங்கம் மாதிரி விளையாடுதா, எந்த விதத்தில் விளையாடுதோ, எந்த விதத்தில் கார்ட்டூன் பார்க்குறாங்களோ அந்த விதத்தில் பிள்ளைகள் என்ன செய்யும், உருவாக்கப்பட்டுவிடும். தங்களை தாங்களே அது ஹீரோயிசமாக ஆக்கிவிடும். அதனால தான் இவனே என்ன சொல்றான்னு கேட்டால், நாங்கள் கேம் விளையாடுற மாதிரி கொல்லும் போதெல்லாம் வாவ் வாட் அ கிரேசி என்று சொல்லி நான் நினைத்து கொண்டிருந்தேன் என்று அவன் அந்த பேச்சை பேசுகிற அசிங்கமான இந்த நடத்தைக்கு அழகு சேர்க்கிற பேச்சை அவன் பேசுவதை நான் பார்க்க முடியும். இதெல்லாம் அழகா, எவ்வளவு கொடுமையை அழகு என்று நினைத்து கொண்டு அவன் சொல்லி கொண்டிருக்கிறான்ங்கிறத பாருங்க. அதே மாதிரி இன்னொருத்தன் என்ன சொல்றான்னு கேட்டா, மெஷின் கன், அதே போன்று டேங்குகள், மெர்காவா டேங்குகள், மோட்டார்கள், இதுல எல்லாம் நாங்க சுடுகிற நேரத்தில் எங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. நாங்க எவனையும் சுடலாம், எங்கும் சுடலாம், எப்படியும் சுடலாம். எங்களுக்கு அதான் டிவி கேம் மாதிரி.
எதையும் நீ செஞ்சிக்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஓப்பனாக திறந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். எவ்வளவு வக்கிரமான செயல்பாடுகளை அவர்கள் அசால்ட்டாக முன்னெடுத்திருக்கிறார்கள் என்கிற காட்சிகளை நீங்கள் இதனூடாக தெரிந்து கொள்ள முடியும். அவர்களுக்கு காசாவினுடைய மக்களுடைய உயிர் துச்சமாக பார்க்கப்படுகிறது. காசா மக்களுடைய உயிரை தூசுக்கும் கணக்கெடுக்காமல் இந்த ஷைத்தான்கள் எப்படியெல்லாம் விளையாட்டாக எடுத்துக்கொண்டு அநியாயம் பண்ணுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான செய்தி அது. அதே நேரத்தில் இன்றைய தினம் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் ஒரு முக்கியமான பேட்டியை வழங்கியிருக்கிறார். அமெரிக்காவினுடைய பப்ளிகேஷன் தி நேஷன் என்கிற ஊடகத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய பேட்டியில் என்ன பேசுகிறாருன்னு கேட்டால், இந்த பேட்டியை சில பேர் எடுத்து சிலாகிக்கிறாங்க. சார் என்ன மாதிரி, அதாவது கமலா ஹாரிஸுக்கு மனித நேயம் இருக்குதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. முதல்ல அவ என்ன சொல்கிறாங்கிறத பார்த்துக்கிறேங்க. காசாவில் உணவு தண்ணீர் பற்றாக்குறைங்கிறது ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு வருது. அது சம்மந்தமாக அவங்க கேள்வி எழுப்புறாங்க. எப்படி கேள்வி எழுப்புறாங்கன்னு கேட்டால், இந்த பற்றாக்குறையெல்லாம் எப்படி நிவர்த்தி பண்ணுறது? அவள் சொல்கிறா, அதாவது ஆரம்பத்திலிருந்து நான் பல கேள்விகளை இது சம்மந்தமாக கேட்டுக்கிட்டு வர்றேன். ட்ரக்குகள் காசாவுக்குள்ளே மாவை எடுத்துக்கிட்டு போகிறாங்க, கோதுமை மாவை எடுத்துக்கிட்டு போகிறாங்களா இல்லையா, மாவை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், உதாரணமாக எனக்கு சமைக்கிறதுக்கு பிடிக்கும், ஆனால் சமைக்க முடியுமா? மாவை கொண்டு போகிறோம், சமைக்க முடியாமல் இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம இடத்துல நின்று அவள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறா பாருங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறான்னு கேட்டால், நான் என்னுடைய குழு அவங்கள்ட்ட நான் என்ன சொல்லிக்கிறவேன்னு கேட்டால், உங்ககிட்ட சுத்தமான தண்ணி இல்லைன்னு சொன்னால் மாவுல என்ன தான் பண்ணுவீங்க? அது ஒரு கெட்ட வார்த்தையை அவள் பயன்படுத்துகிறா. அந்த வார்த்தையை அல் ஜசீரா எழுதும் போதே அதை டாட் போட்டு தான் எழுதியிருக்கிறாங்க, பீப் போடுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு வேர்டை போட்டு அவ்வளோ காட்டமாக பேசுகிறாங்களாம். காசா மக்கள் மேலே அவ்வளோ பாசமாக. நீங்கள் மாவை கொடுக்குறீங்க, மாவில் ரொட்டி சுடுறதுக்கு சுத்தமான தண்ணி இல்லை, அப்போ எதை வச்சு ரொட்டி சுடுவாங்கங்கிறதுக்காக அந்த எதை வச்சுங்கிற இடத்துக்கு ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு அவ்வளோ கோபத்தில் கொப்பளிக்கிறாங்களாம். இஸ்ரேலை ஆதரித்து கொண்டு இஸ்ரேலுக்கு குண்டுகளை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இவங்க இப்படி பேசுகிறாங்க என்கிற செய்தி அவங்க வெளியிட்டுட்டு, உண்மையிலேயே அந்த மக்கள் என்ன சாப்பிட்றாங்க தெரியுமா? கமலா ஹாரிஸ் பேசுகிறா, என்ன சாப்பிட்றாங்க தெரியுமா? அவங்க ஆடு மாடுகளுடைய உணவு தீவனங்களை சாப்பிடுகிறார்கள், புல்லை சாப்பிட்றாங்க. இதையெல்லாம் நானே கேள்விப்படுறேங்க அப்படிங்கிறாங்க. உண்மையும் அதுதான். காசா மக்கள் புண்ணாக்கு, ஆடு மாடுக்கு கொடுக்க வேண்டிய புண்ணாக்கு சாப்பிடுகிறார்கள். சொல்லவே முடியலைங்க. எப்படி சகிக்க முடிகிறது? சோத்தில் கை வைக்கிற ஒவ்வொரு நேரமும் காசா மக்கள் என்ன சாப்பிடுகிறார்கள் என்பதை நினைத்து பாருங்கள். அழகான உணவுகளை அப்படியே சாப்பிடுகிற நேரத்தில் காசா மக்கள் புல்லு சாப்பிட்றாங்க என்கிறத நினைச்சு பாருங்க. கமலா ஹாரிஸ் எனக்கு இப்படியான செய்திகள் எல்லாம் வருகிறது என்கிற செய்திகளை சொல்லி காட்டுறா. இதில் என்ன கவனிச்சுக்கிறோம்னு கேட்டால், பார்த்தீங்களா கமலா ஹாரிஸுடைய மனிதநேயத்தை என்று சில பேர் சிலாகிக்கிறார்கள். இது மனிதநேயத்திற்கான சிலாகிப்பு அல்ல, இது இரண்டாம் கட்ட நடிப்பு. என்ன இரண்டாம் கட்ட நடிப்பு தெரியுமா? இப்போ ஜோ பைடனுக்கு வயசு, ஜோ பைடன் டொனால்ட் ட்ரம்ப்போட விவாதத்தில் தோத்து போயிட்டார். எந்த அளவுக்கு தோத்து போயிட்டாருன்னு சொல்லி சொன்னால் அந்த விவாதத்தை நீங்கள் பார்க்கணுமே. இது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கான விவாதமா இல்லை ரெண்டு காமெடியர்களுடைய காமெடி ஷோவான்னு யோசிப்பீங்க. அந்த ரெண்டு விவாதத்திலையும் ஒரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஜோ பைடனுக்கு சொல்கிறாரு உனக்கு வயசாக போயிடுச்சு அப்படிங்கிறாரு. உடனே அந்த ஆள் என்ன செய்கிறான்னு கேட்டால், இல்லை நான் அப்படி ஏஜ் எல்லாம் ஆகலையே, ரொம்ப யங்காக தானே இருக்கிறேன். அப்போ அந்த ஆள் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அப்படின்டாவா என்னோட நம்ம ஒரு ஃபைட்டு வச்சுக்கிருவோம், ஒரு பாக்ஸின் மாதிரி ஒரு ஃபைட்டை நம்ம பண்ணிக்கிருவோம் அப்படிங்கிறான். யார் தெரியுமா இது பேசுறது? அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி, ஒரு ஜனாதிபதியும் முன்னாள் ஜனாதிபதியும், ரெண்டு பேரும் ஜனாதிபதி வேட்பாளர்கள். இவங்க தான் உலகத்துக்கு முன்னுதாரணம் காட்டுறவங்க. காரி துப்பினார்கள் அந்த நாட்டு மக்கள், அசிங்கமாக பேசினார்கள். அந்த விவாதத்தில் இந்த ஆள் தோத்து போயிட்டான். எனவே அவருடைய கட்சிக்குள்ளேயே வேட்பாளரை மாற்றணும் என்கிற பாரிய கோரிக்கைகள் எழுகிறது. ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்னன்னு கேட்டால், கமலா ஹாரிஸ் நினைச்சாலும் ஜனாதிபதி வேட்பாளராக வர முடியாது. அமெரிக்காவுடைய சிஸ்டம் பிரகாரம் ஜனாதிபதி வேட்பாளரை யாரும் வேட்பாளர்களிருந்து நீக்க இயலாது. அவராக எனக்கு முடியலைன்னு நீங்கினா தான் உண்டு. எனவே அவர் நீங்க மாட்டேன்ட்டாரு. கமலா ஹாரிஸுக்கு இப்போ என்ன தேவைன்னு கேட்டால், ஜனாதிபதி வேட்பாளராக வரணும், அந்த அழுத்தத்தை கூட்டணும். அழுத்தத்தை கூட்டணும்னா காசா மக்களை ஆதரிக்கணும், இஸ்ரேலையும் ஆதரிக்கணும். ரெண்டையுமே இந்த பேட்டியில் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இது மனிதநேயத்திற்கானதல்ல, மனிதநேயத்திற்கு எதிரானது. காசா மக்களை காட்டி வாக்கு வங்கிகளை நிரப்பிக் கொள்ளுகிற ஒரு அயோக்கியத்தனத்தை அவர் செய்ய பார்க்கிறார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் இஸ்ரேலிய ஜனநாயக நிறுவனம் ஒரு முக்கியமான அதாவது ஆய்வை நடத்தி இருக்கிறார்கள், ஒரு கருத்து கணிப்பு நடத்தி இருக்கிறார்கள். அந்த கருத்து கணிப்பிலே இஸ்ரேலிய மக்களில் 56% பேர் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள்.
அதாவது யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வாங்க, இஸ்ரேலிய இராணுவத்தை காசாவிலிருந்து முழுமையாக வெளியெடுக்கணும், அந்த வெளியெடுக்கிறதுக்குரிய நிபந்தனையாக எங்களுடைய மக்களை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்கிறதை நீங்கள் முன்வைத்து இந்த யுத்தத்தை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேலிய மக்களே 56% கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் என்கிற மிக முக்கியமான புள்ளி விவரம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எனவே அவர்களுடைய மக்களே இவர்கள் தோற்றுவிட்டார்கள், இனியும் முடியாது என்பதை மிக துல்லியமாக அறிந்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நிரந்தர யுத்த நிறுத்தம் சாத்தியமாகிறதா இல்லையா என்பதை. இப்படியான நேரத்தில் தான் காசாவில் என்னவெல்லாம் நடக்கிறது அந்த செய்திகளை பார்ப்பதற்கு முன்பதாக எனக்கு பின்னால காட்சிப்படுத்தப்படக்கூடிய அந்த புகைப்படத்தை பாருங்கள். இந்த புகைப்படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா கான் யூனுஸினுடைய மிக முக்கியமான பானி சுஹைலா என்கிற பகுதியினுடைய ரவுண்ட் அபவுட் தான் இது. இதுதான் பானி சுஹைலா என்கிற பகுதி, கான் யூனுஸ். இதை நீங்க பார்க்குறீங்கல்ல, அப்படியே கீழே பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த புகைப்படத்தை நம்முடைய டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் நம்ம போட்டு விடுவோம். அதில் நீங்கள் இந்த புகைப்படத்தை கரெக்டாகவே பார்க்க முடியும். நம்முடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்லையும் இணையாதவர்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அந்த சேனலுடைய லிங்க் இருக்குது, அதில் இணைஞ்சு கொள்ளலாம். நீங்கள் அதில் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்முடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை அடைந்து விடும். இதில் நீங்கள் பாருங்கள் பானி சுலைஹா ரவுண்ட் போர்டு எப்படி இருக்கிறது. நம்ம நினைக்கிற காசா இல்லைங்க, இப்போ அழிக்கப்பட்ட காசாவில் பார்க்குறோம். அழிக்கப்படுவதற்கு முன்பு காசா எப்படி இருக்கிறதுங்கிறத பாருங்கள். எவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு அவங்க ஒரு சிறையாக உள்ளுக்குள்ளே இருந்தாலும் அத்தனை வளங்களோடு அழகுபடுத்தப்பட்ட நகரமாகத்தான் ஹமாஸ் அந்த நகரை வைத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே ரொம்ப அழகாக இந்த ரவுண்ட் போர்டு இருக்குது. அப்படியே கீழே பாருங்க இந்த ரவுண்ட் போர்டுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று. ஒரு பாலைவனம், அழிக்கப்பட்ட பூமியினுடைய காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையாகத்தான் காசா இருக்கிறது. இந்த நிலையில தான் காசாவிலே இடம்பெற்று வரக்கூடிய தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது ஆபத்தான IED வகையான குண்டுகள் தாக்கப்படுகிறது என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு வார் கண்காணிப்பு அமைப்பு வெளியிட்டிருக்கிறது. இது என்ன IED என்கிற விவரத்தை நான் இதுவரைக்கும் பார்க்கல, ஆனால் இது ஒரு ஆபத்தான குண்டு வகை என்பதை இன்றைக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் ஆன் தி ஸ்பாட் அழிந்து போவதற்கு இதுதான் காரணமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு மெர்காவா டேங்குகளுக்கு தேவையான குண்டுகள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஹிஸ்புல்லாவோடு பாரிய யுத்தம் ஒன்று ஏற்படும் பட்சத்தில் ஹிஸ்புல்லாக்களை எதிர்த்து நிற்பதற்கு 120 மில்லிமீட்டர் குண்டுகள், ஷெல்கள் அவர்களுக்கு பற்றாக்குறையாக இருப்பதாகவும் அதை தயாரிக்கவும் முடியாமல் தயாரிப்பதற்கு தேவையான மெட்டீரியல் இல்லாமல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக இதற்கு தேவையான பல மெட்டீரியல்கள் பல நாடுகளிலிருந்து அவர்கள் இறக்குமதி செய்வார்கள். அதில் ஒரு பகுதி டர்க்கியிலிருந்து இறக்குமதி செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. டர்க்கி ஒட்டுமொத்தமான தடை விதித்திருக்கிற காரணத்தினால அங்கிருந்தும் அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்காமல் இருப்பதால் இது பெரிய ஒரு இக்கட்டாக மாறி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைய தினம் பாரிய தாக்குதல்கள் காசாவுக்குள் நடந்து வருகிறது. நாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கடுமையான எதிர்வினைவுகளை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் சுஜாயியா பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இதுவரைக்கும் 150க்கும் மேற்பட்ட ஹமாஸ் போராளிகளை நாங்கள் அழித்திருக்கிறோம் என்று இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் சொல்லியிருக்கிறது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், முந்த நாள் வீடியோவில் சொன்னேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்ன செய்வாங்க என்று சொன்னால் 50 கூட்டுவாங்க. அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி, அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, ஒரு நாள் கேப் வச்சு பார்த்தீங்கன்னா முந்த நாள் அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 ஹமாஸ் போராளிகளை நாங்கள் அழிச்சிட்டோம் என்று இஸ்ரேல் சொல்கிறான். 50 ஹமாஸ் அதில் நான் கிண்டலுக்கு வேற கேட்டேன், ஏன் 49ஆக அது இருக்கக்கூடாதா, 51ஆக இருக்கக்கூடாதான்றலாம் கேட்டேன். அதுக்கு பிறகு ஒரு நாள் கழிச்சு என்ன செஞ்சாங்கன்னா 100 பேரை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போவும் நான் கேட்டேன் 99ஆக 101ஆக இருக்கக்கூடாதா என்று கேட்ட நினைவு இருக்கிறது. அதுக்கு பிறகு என்ன செய்யறான்னு கேட்டா இன்னைக்கு பாருங்க, ஒரு நாள் விட்டுட்டு இன்னைக்கு 150 பேரை சுஜாயியாவில் அழிச்சிருக்கிறோம். ஏன் 149 151 இருக்காதா? இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்விதான், என்ன தெரியுமா? சரி 150 பேரை கொண்டிருக்கல, ஒரே ஒரு பாடியை காட்டு, இந்தா இருக்குது அப்படின்னு காட்டுங்க. ஆனால் ஹமாஸ் என்ன செய்யறான், அவங்கள கொன்னுட்டு கொன்னவங்களை பாருங்க ஹெலிகாப்டரில் வந்து பணத்தை அள்ளிட்டு போறாங்க. காட்டுறானா இல்லையா? நம்மளை எத்தனை வாட்டி இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு இத்தனை நாட்களில் தேவையான அளவுக்கு தாறுமாறாக காட்டியிருக்கிறோம். எத்தனையோ நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் இருக்கிறது. அவங்க ஹெலிகாப்டரில் வந்து பணங்களை அள்ளிட்டு போறது. இது மாதிரி நாங்கள் ஹமாஸ் மேலே அட்டாக் பண்ணினோம், ஹமாஸ் பாருங்க பணங்களை தூக்கிக்கிட்டு போறாங்க, ஜனாசாக்களை தூக்கிக்கிட்டு போறாங்க அப்படின்னு காட்ட முடியுமா? ஹமாஸுடைய ஜனாசாக்களை பாருங்க, இத்தனை பேரும் ஹமாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பாடியாவது காட்டியிருப்பானா? இதுவரைக்கும் இந்த யுத்தத்திலே ஹமாஸ் தரப்பிலிருந்து 300க்கு உட்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஹமாஸ் உத்தியோகபூர்வமாக சொல்கிறது. ஆனால் இவங்கள்ட்ட கேட்டீங்கன்னு சொன்னால்
2 வாரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னான்னு கேட்டால் 19,000 பேர்னா, இப்போ கேட்டிங்கன்னா 25,000 பேர்னு சொல்லுவான். சரியா? 25,000 இந்த 150 சேருமா சேராதான்றதையும் கேட்கணும். எனவே இது பச்சை பொய். இவன் போடுற இந்த சரக்கை வச்சுக்கிட்டு தான் என்ன செய்வான்னா, இந்த ஐபிசி இந்த பரபரப்பு என்ற பேரில் மக்களுக்கு இதை வச்சு சம்பாதிக்கிற, அடுத்தவனுடைய பணத்தை அடுத்தவனுடைய மரணத்தை வைத்து சம்பாதிக்கிற இந்த குரூப் என்ன செய்யும்னா, அழிந்து விட்டது, அப்படியே மன்னிப்பு கேட்டு விட்டது, சுருண்டு விட்டது இப்படின்னு சொல்றது இவங்க தான். எனவே இது பச்சை பொய். 150 பேர்ல ஒரு ஜனாசாவை கூட அவங்க காட்டல ஹமாஸ் தரப்பினுடைய. ஆனா ஹமாஸ் தாராளமா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நாங்க இத்தனை பேரை கொண்டிருக்கோம், இங்க பாரு ஹெலிகாப்டர்ல வந்து அள்ளிட்டு போறாங்கிறத தினம்தோறும் காட்டக்கூடியது நம்ம பார்க்க முடியும். இது முதல் விவகாரம். இரண்டாவது, கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு ஒரு பெரிய பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன், ஏன்னா நிறைய இதுக்கே டைம் போயிடும். அவ்வளவு தாக்குதல் இன்றைக்கு நடந்திருக்கிறது. குறிப்பாக சுஜாயியாவில் ஒரு வீட்டுக்குள்ளே வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் வீட்டுக்குள்ளே ஒழிச்சுக்கிட்டு இருந்தது. அதை ஹமாஸினுடைய சுதந்திர போராளிகள் இயந்திர துப்பாக்கிகளை பயன்படுத்தி அவர்களோடு நடத்திய தாக்குதல்களை டிபிஜி தெர்மோபேரிக் ராக்கெட் மூலமாகவும் இயந்திர துப்பாக்கிகள் மூலமாகவும் அவர்கள் குறிவைக்கப்பட்டார்கள். அவர்கள் அத்தனை பேரும் கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்டது மட்டுமல்லாமல் அவர்களை எடுத்துச் செல்வதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய மீட்பு குழு வந்தது. அவர்கள் மீதும் மீண்டும் ஷெல் தாக்குதல் நடத்தப்பட்டது. அவர்களையும் அழித்து மூன்றாவது வந்த குழுதான் அவர்களுடைய பிணங்களை தூக்கி கொண்டு போனார்கள் என்று சொல்லி இருக்கிறாங்க. இந்த தகவலை நம்ம எடுக்கிற நேரத்தில் விரைவில் வீடியோ வரும் என்று போட்டிருந்தாங்க. வீடியோவை நம்ம இன்ஷா அல்லாஹ் தேவைப்பட்டால் நாளைக்கு பார்க்க முடியும். இல்லைன்னா நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் போய் பார்க்க முடியும். அவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலை இன்றைக்கு அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தால் அல் ஹவா என்கிற பகுதிகளில் இன்றைக்கு சாலிஹாட் என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ஒரு ஜீப்பை அழித்ததாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஜீப்பில் இருந்த அத்தனை பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அல் சினா ரோட்ல அல் யாசின் 105 என்கிற ஷெல் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய இன்னொரு ஜீப்பை அழித்ததாக ஹமாஸினுடைய கஸ்ஸாம் பிரிகேட் சொல்றாங்க. அதுல குறைந்தது 5 பேர் இருந்தாலும், ஏற்கனவே ஒரு ஜீப்பு 5 பேர் இருந்தாலும் 10 பேர் என்று அர்த்தம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 17வது ரவுண்ட் அபவுட் பகுதிகளில் ஷாவால் 3 என்கிற ஆயுதத்தின் ஊடாக ஒரு பக்கெட் மாதிரி தூக்கிக்கிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயுதத்தின் ஊடாக ஜியோனிச ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ராணுவ கேரியரை குறிவைத்து அழித்திருக்கிறோம் என்று சொல்கிறார். அதாவது அவங்க ஆட்களை ஏற்றி கொண்டு வருகிற லாரி குறைஞ்சது 20 பேர் இருப்பாங்க. 10 பேர் என்று வச்சாலும் அந்த 10 இந்த 10ஓட 20 பேர் அவுட் என்று அர்த்தம். இப்படி அந்த அழிவும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று அல் ராஷித் தெருவில் இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்களை ஷாவாஸ் 3 என்கிற அந்த ஷாவால் 3 என்கிற அந்த ஆயுதத்தின் ஊடாக ஜியோனிச D9 புல்டோசர் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே 2 பேர் இருப்பாங்க மேக்சிமம், அல்லது ஒருவராவது இருப்பார். அது மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அல் தகாதும் பகுதிகளில் இன்றைக்கு நடைபெற்ற தாக்குதல்களில் அதே மாதிரி ஜியோனிஸ்டினுடைய மெர்காவா டேங்க் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அல் ஹவா பகுதிகளில் இன்றைக்கு நடத்தப்பட்ட கஸ்ஸாம் பிரிகேட் நடத்திய தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ஆயுதங்களோடு அவர்களுடைய படைகளோடு நேருக்கு நேர் மோதியதில் அவர்களில் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், சில பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்றிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் எத்தனை பேர் என்கிற விவகாரம் இன்னும் வெளிவரவில்லை. அதே மாதிரி அதே தகாதும் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய 6 பேரை கொண்ட ஜியோனிச காலாட்படை தரைப்படைக்கு எதிரான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அது ஒரு கன்னிவெடி தாக்குதலாக இருக்கிறது. அந்த தாக்குதலில் 6 பேர் ஆன் தி ஸ்பாட் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா, 4 மெர்காவா டேங்குகள் மீது இன்றைக்கு யாசின் 105 மூலமாக நடத்தப்பட்ட தாக்குதல்களில் சுஜாயியாவினுடைய கிழக்கு பகுதிகளில் மொத்தமாக பகுதாத் தெருவில் அந்த 4மே அளிக்கப்பட்டிருக்க. மொத்தம் 5 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்கிற லிஸ்ட்டை சேர்த்துக்கிறீங்க என்று கேட்டால், இன்றைக்கு குறைஞ்சது 100 பேராவது கபருக்குள்ள போயிருக்கிறாங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அதை விட கூடுதலாக தான் வரும். ஏன்னா நான் என்னால் முடிஞ்சதை தான் நான் லிஸ்ட்டில் சொல்லுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைய தினம் 2 ஜியோனிஸ்டுகளுடைய D9 ராணுவ புல்டோசர்களை கன்னிவெடி வைத்து அழித்திருக்கிறோம். இது காசாவினுடைய தால் அல் ஹவா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹாலித் இப்னு வலீத் மசூதிக்கு அருகாமையில் நடந்திருக்கிறது. எங்கே நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுங்கிற லிஸ்ட்டோட தான் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, புரூஜ் அல் ரியாத் என்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத
ராணுவத்தினுடைய கூட்டத்திற்கு மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதலிலும் சில பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது. எத்தனை பேர் என்கிற விவகாரம் நாளைக்கு வெளிவர வாய்ப்பு இருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் இன்றைய தினம் இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதாவது இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் சிரியாவிலே இருக்கக்கூடிய சிரியாவினுடைய பனியாஸ் என்கிற அவர்களுடைய ஒரு துறைமுக பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு ராணுவ கேம்புக்கு ஒரு அட்டாக் பண்ணி இருக்கிறார்கள். இதில் இந்த பனியாஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய இராணுவ கேம்பில் அட்டாக் நடந்திருக்குங்கிறத இன்றைக்கு சிரியாவினுடைய செய்தி நிறுவனமாக இருக்கக்கூடிய சனாவும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இதில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த இராணுவ கேம்ப், இராணுவ பேஸ் என்பது ஈரானுக்கு சொந்தமான இராணுவ பேஸ் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஈரானுக்கு சொந்தமான இராணுவ பேஸ் மேலே தான் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸும் இல்லாமல் இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும், ஈரானுக்கு புதிய ஜனாதிபதி வந்திருக்கிறாரு. மசூத் பெசக்ஷியன் தற்போது புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதை நீங்கள் நிறைய இந்த மேற்கு ஆதரவு ஊடகங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், மசூத் பெசக்ஷியன் சம்பந்தமாக சொல்லுகிற பிபிசி, லண்டன் பிபிசி தமிழ் பகுதி என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், அவரை பற்றி சொல்லுகிற போது சீர்திருத்தவாதி என்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. சீர்திருத்தவாதிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்க. அவங்கிற பாதையில் சீர்திருத்தவாதி யாருன்னு சொன்னால், இஸ்லாத்தை அவரை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் அந்த சீர்திருத்தவாதி என்று சொல்லிட்டு லண்டன் பிபிசி ஒரு நியூஸை போட்டிருப்பான். எப்படின்னு சொன்னா, நீங்க ஹாமனியை பாருங்க, ஈரானுடைய முன்னாள் அதிபர் இப்ராஹிம் ரைசியை பாருங்க, அப்படி தலையில் ஒரு உள்ளா போட்டிருப்பாரு, பெரிய தாடி வச்சிருப்பாரு, அப்படி ஒரு அந்த அந்த அரபு ட்ரெஸ்ஸோட இருப்பாரு. இவரை நீங்க பார்த்தீங்கன்னா கோட் போட்டிருக்கிறாரு, தாடியை வலிச்சிருக்கிறாரு. இவர்கிட்ட அந்த மாதிரி செட்டப் இல்லை, அதாவது பெண்கள் ஹிஜாபு போட தேவையில்லைங்கிற மாதிரிலாம் அவர் நினைக்கிறாரு. இதைத்தான் அவங்க சீர்திருத்தம் எதை சொல்றாங்கன்னு கேட்டா, ஈரான்ல இருக்கிறது ஷியா சிந்தனை கொண்டவர்கள்ங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா எதை சீர்திருத்தம் என்று சொல்றான்றதை புரிஞ்சுக்கிறோம்ல. சீர்திருத்தம் என்று எதை சொல்லுவான்னு கேட்டா, முஸ்லீம்கள் தாடியை மலிச்சுக்கிட்டு தெரிஞ்சா சூப்பரு, அவங்க தான் சீர்திருத்தமானவங்க அப்படிம்பா. முஸ்லீம் பெண்கள் அந்த ஹிஜாபி எல்லாம் போடாமல் அரைகுறை ஆடையோடு போனாங்கன்னு வைங்களேன், சூப்பர் சீர்திருத்தம். ஏன்னா அவன் எதிர்பார்க்கிற முஸ்லீம் பெண்கள் எப்படி அணியணுங்கிறத இஸ்லாமிய மார்க்கம் தீர்மானித்திருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் ஒன்று சொல்லும்போது அதை என்ன செய்வானா, பழமைவாதம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி பள்ளிக்கு 5 நேரம் தொலை போனோம்னா பழமைவாதிகள் அப்படிம்பாங்க. அந்த கண்ணோட்டத்தில் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த மசூத் பெசக்ஷியனை பற்றி சொல்லும்போது அவர் பழமைவாத சிந்தனைக்கு எதிரானவர், சீர்திருத்தவாதி என்கிற வார்த்தையை போடுறாங்க. சீர்திருத்தவாதம் இதை வச்சு தான் சொல்றாங்கன்றதை புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, நாங்கள் எப்பயுமே ஹிஸ்புல்லாக்களோட இருப்போம், காசாவோட இருப்போம்ன்றதை தெளிவாக சொல்லிட்டாரு. ஆனால் அந்த அந்த அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்றைக்கு பானியாஸ் பகுதிகளில் அட்டாக் நடந்திருக்கிறது. சில நேரங்களில் இன்னொரு முறை வம்பிழுத்து பார்ப்போம், மசூத் பெசக்ஷியன் இப்ராஹிம் ரைசி மாதிரி அட்டாக் பண்றாரா இல்ல அமைதியா போறாரா என்று கூட அவர்கள் முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் இது வம்புக்கான வழி என்பதையும் அவங்க புரிஞ்சுக்கணும். என்ன, இவங்க அடிச்சதுக்கு ஈரான் தான் திருப்பி அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஈரான் ஹிஸ்புல்லாக்களை வச்சு திருப்பி அடிச்சாலும் அடிப்பான், ரெண்டையும் அவங்க செய்வாங்க. ஆனா பொறுத்திருந்து பார்ப்போம். இது ஈரானுக்குரியதாக இருக்கும் பட்சத்தில் ஈரான் என்ன முடிவை எடுக்க போகிறது என்பதை இன்றைய தினம் இந்த அட்டாக் நடைபெற்றதை சிரியாவும் உறுதிப்படுத்தி இருப்பதை நாம் அறிய முடியும். இப்படியான நேரத்தில் தான் ஹிஸ்புல்லாக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பொறுத்தவரையில் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய, நார்த் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ராணுவ தளங்கள் மீது பாரிய தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய அல் மரிஜ் என்கிற ராணுவ தளத்தின் மீது இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்று ஆக்கிரமிக்கப்பட்ட கோலான் குன்றுகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவ தளங்களை இன்றைக்கு அவர்கள் தாக்குதல் நடத்தி இருப்பது மட்டுமல்லாமல், ஆக்கிரமிக்கப்பட்ட கோலான் குன்றுகள் பகுதிகளையும் அழகா துல்லியமா வீடியோ எடுத்து பார்த்துக்க, எங்கெங்கே என்ன இருக்குதுங்கிறது எங்களுக்கு தெரியும், அடுத்த அடி இதுக்கு தான் சொல்லி ஏற்கனவே அவங்களுடைய ஹைஃபா துறைமுக பகுதிகளை வீடியோ எடுத்து எந்த கப்பல் எங்கே நிற்குதுன்னு காட்டினாங்கல்ல, அது மாதிரி எனக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் ராணுவ கட்டளை தளங்கள் எங்கே இருக்குது, பீரங்கி நிலைகள் எங்கே இருக்குது, அயன்டோம் எங்கே இருக்குது, ரேடார்கள் எங்கே இருக்குது, எல்லாத்தையும் காட்டியிருக்கிறான். உங்கள் ஐட்டம் எல்லாம் இங்கே தான் இருக்குது, கரெக்டாக அடிப்போம் பார்த்துக்க அப்படிங்கிறதுக்காக ஒரு எச்சரிக்கையாக ஹிஸ்புல்லாக்கள் போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை ஹீப்ரு செய்தித்தாளாக இருக்கிற, இஸ்ரேலுடைய ஹீப்ரு செய்தித்தாளாக இருக்கிற மேரிவ் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் ரோனன் மெரேலி என்கிற ஒருவர் தான் பேட்டி எடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அல் ஜலீலி என்கிற பகுதியை இழக்கிற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம் என்று இஸ்ரேலிய அதிகாரி இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். அதாவது இஸ்ரேலுடைய வடக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடம். இந்த இடத்தை தான் அல் ஜலீல் என்கிற பகுதி, அது இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த பகுதிகளில் ஹிஸ்புல்லாக்கள்
ராக்கெட் தாக்குதல்களையும் ட்ரோன்களையும் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலிய வரலாற்றில் ஒருபோதும் இஸ்ரேல் கண்டிராத தாக்குதல்கள் என்று அவர் சொல்றாரு. சொல்லிட்டு தான் சொல்றாரு, அவங்க திட்ட தெளிவாக நம்முடைய பகுதிகளை மீட்டுக்கொண்டே வருகிறார்கள், நம்ம பல பகுதிகளை இழந்து கொண்டே வர்றோம், அந்த அடிப்படையில் ஜெலீலியையும் நாம் இழக்கப் போகிறோம் என்கிறது மட்டுமல்லாமல் லெபனான் ஹிஸ்புல்லாக்களுடைய துல்லியமான ட்ரோன்கள் ஏவுகணைகள் இவற்றை நம்மளால் எதிர்கொள்ள முடியாமல் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய இயலாமையும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் நிஸ்துன் என்கிற இடத்துக்கு கிழக்கு பகுதிகளில் ஒரு கப்பல் மீது அட்டாக் பண்ணியிருப்பதான செய்திகள் வருகிறது. யமனில் இருக்கக்கூடிய நிஸ்துன்ல இருந்து 180 கடல் மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல் மீது தான் தாக்குதல் நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த தாக்குதல்களுடைய வீடியோக்கள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. இன்ஷா அல்லாஹ் சில நேரம் நாளைக்கு அவர்கள் அதை வெளியிடக்கூடும். எனவே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அந்த தாக்குதல்களையும் அவர்கள் நடத்தியிருக்கிறார். அதே நேரம் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கியமான வீடியோவையும் பாருங்கள். இதுதான் ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய 2 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ. இந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம். அவங்களுடைய ட்ரோனை உள்ள அனுப்பி இந்த பகுதிகளை அப்படியே வீடியோ பண்ணியிருக்கிறாங்க. எது எது எங்க இருக்கிறது என்பதை துல்லியமாக அவங்களோட ராணுவ கேம்புகள் இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டே உளவு பார்க்குற இடங்கள், இந்த டோம் மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் என்னன்னா பக்கத்து நாடுகளை அவங்க உளவு பார்க்கிற இடங்கள். அதை வச்சுக்கு தான் உளவு பார்ப்பேன். பாருங்க, கார்ல இருந்து ரொம்ப துல்லியமாக எத்தனை கார் இருக்கிறத நம்மளே எண்ணிடலாம். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் உள்ள அனுப்பி எப்படி ரெக்கார்ட் பண்றான்னு பாருங்க. இது அடுத்த ஷாட், ஒவ்வொரு ஷாட்டையும் காட்டுறாங்க, எத்தனாவது கேமரா என்ன ஏதுங்கிறத காட்டி தான் இதை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோவே இப்படி தான் ஓடும், ட்ரோனில் எடுத்துருக்கிறதுனால அப்படி ஓடுது. இங்கே ஒவ்வொன்றையும் அவங்க காட்டுறாங்க, எந்த இடத்துல எது இருக்குது, எந்த இடத்துல எது இருக்குங்கிறத துல்லியமாக காட்டக்கூடிய ஒரு வீடியோ. எப்படி ஏற்கனவே அங்கே ஹைஃபா துறைமுக பகுதியில் வீடியோ பண்ணாங்களோ அது மாதிரி அவங்களுடைய ராணுவ தளம், பீரங்கி தளங்கள், அதே மாதிரி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் உளவு பார்க்கிற உளவு தளங்கள், அவர்களுடைய விமான தளங்கள், அவர்களுடைய அயன்டோம் எங்கெல்லாம் இருக்கிறது என்கிறத. ஏன்னா அயன்டோமுக்கு அடிக்கிறாங்க, அயன்டோம் பேட்டரிக்கு அடிப்பாங்க. இங்கே பாருங்க, அவங்க காட்டின அந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அயன்டோமுடைய பேட்டரிக்கு தான் அவங்க மெயினாக அடிப்பாங்கன்னு சொன்னால் அந்த பேட்டரியை நாசமாக்கிட்டாலே அயன்டோம் இயங்காமல் போயிருங்கெல்லாம் பாருங்கள். எவ்வளவு துல்லியமாக இது எடுக்கப்பட்டிருக்குது ஒவ்வொரு இடத்தையும் என்கிறத அவங்க எடுத்து காட்டுறாங்க. எந்த பகுதியால் எங்கே போகுதுங்கிறத நாங்கள் சும்மா சொல்லலடா. இதெல்லாம் ஈரானுடைய சேட்டலைட் மூலமாக கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா ஈரான் ரஷ்யாவினுடைய சேட்டலைட்டுகள் மூலமாகத்தான் அவங்க தங்களுக்கு தேவையான எல்லாவற்றையுமே எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு துல்லியமாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. துல்லியமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் இதனால தான் ஏற்படுகிறது. இங்கே நீங்கள் பார்க்கலாம் எல்லா பகுதியையும், அதாவது இதுதான் பகுதிங்கிறத மிக தெளிவாக எடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், லிஸ்ட்டையே காட்டுறாங்க, இந்த வரிசை இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதில் ஒவ்வொரு பகுதிகளும் காட்டப்படுகிறது, எந்த பகுதி எங்கிறது காட்டப்படுகிறது. இப்படி ஒரு நீண்ட வீடியோவை அவர்கள் வெளியிட்டிருக்கிற அதே நேரம் இன்றைக்கு ஹூதிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோவை பிரஸ் டிவி வெளியிட்டிருக்கிறாங்க. ஹூதிகள் இன்றைக்கு நடத்தியிருக்கக்கூடிய கப்பல் மீது நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல், ட்ரோன் அட்டாக்கும் பண்ணியிருக்கிறாங்க, பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். அந்த ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்ட காட்சிகளையும் இன்றைக்கு பிரஸ் டிவி வெளியிட்டிருக்கிறது. அதை நீங்கள் பார்க்க முடியும், எப்படி அந்த ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இது அந்த ஈராக்கில் இருக்கக்கூடிய குழுவோடு இணைந்து தான் நாங்கள் இந்த தாக்குதலை நடத்துகிறோம் என்கிறார்கள். இப்போ நடத்தப்பட்ட அந்த தாக்குதலை பார்த்தீங்கன்னா அது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள். இதை பார்த்தீங்கன்னா பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை தான் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் நீங்கள் பார்க்க முடியும், இப்படி கடலில் இருக்கக்கூடிய கப்பல் மீது இன்றைக்கு அவர்கள் அட்டாக் பண்ணியிருக்கக்கூடிய செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான தாக்குதல்கள் எல்லாம் பாலஸ்தீனம் சுதந்திரம் பெறுவதற்காக நடத்தப்பட்டு வருகிறது. எனவே பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் அவர்களுடைய சுதந்திர போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அல்லாஹ்விடத்திலே அதற்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் எதிராகவும் ஒவ்வொரு தொழுகையிலும் குனூத்து நாசிலாவை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக குரல் எழுப்பவும் மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கையை உங்களிடத்தில் விடுத்தவனாக முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.